கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். கொடூரமான கைது படலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இப்படி ஒரு கும்பல் வந்து கைது செய்தது. அதில் ரொம்ப முக்கியமாக மனமே உடைந்து போகிற ஒரு விஷயம் என்னென்னா, யூதாஸ் என்கிற அப்போஸ்தலரில் ஒருவன் வந்து இந்த காட்டி கொடுக்கும் வேலையை செய்கிறான். வாங்க பார்க்கலாம். மத்தேயு 26:47. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதாவது ஆயுதங்களால் தாக்கப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசில் பெரம்பல் அடிப்பாங்க, ஒரு ஸ்கேலில் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்க, இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். சில நேரங்களில் ஒரு வாலிப பருவத்தில் ஏதாகலும் ஒரு தவறு செய்யும் பொழுது அல்லது சமுதாயத்தில் ஏதாகலும் செய்யும் பொழுது ஆயுதங்களால் தாக்கப்படலாம். காவல் நிலையத்தில் ஒரு பெரிய தடியினாலே தாக்கப்படலாம். இப்போ ஒரு ஆயுதத்தாலே ஒருவர் நம்மை தாக்க வருவது எப்பயாவது நடக்கும், யாருக்காவது நடக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பட்டயங்களோடும் தடிகளோடும் வந்து அவரை அப்படியே கைது செய்ய வேண்டும் அல்லது அவரை கொன்றுவிட வேண்டும் என்று கூட அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் நினைச்சிருந்திருப்பாங்க. இங்கே ஒரு பெருங்கூட்டம், திரளான அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்க்குறோம் இல்லையா? நமக்கு எண்ணிக்கை தெரியல, 1000 பேருக்கு மேலே இருக்க வாய்ப்பில்லைன்றாங்க. ஆனால் சில 100 பேர் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. திரளான ஜனங்கள், அதாவது அவங்கெல்லாம் வந்து அனுப்பிவிடப்பட்டவங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க, ஒரு கும்பலாக போங்க. அப்போ தான் அவங்க எஸ்கேப் ஆக முடியாது, எப்படியாவது பிடிச்சிடலாம், அப்போ தான் அவங்க பயப்படுவாங்க. இப்படி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி, இன்றைக்கும் நம்ம அப்படி தானே பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க வந்திருக்காங்க. ஆண்டவரை பிடிக்க 3½ ஆண்டு காலம் பொதுவெளியில் திரளான மக்கள் நடுவில் அவர் பிரசங்கம் செய்திருக்கிறார், அற்புதங்கள் செய்திருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார், மரித்தோரை உயிர்த்தெழ செய்திருக்கிறார், பிறவி குருடர் செவிடர் முடவர் குணமாக்கி இருக்கிறார். தேவாலயத்திலே ஜெபாலயங்களிலே பல 100 முறை இருந்திருக்கிறார். சில முறை மனிதர்கள் ஆங்காங்கே அவரை கொலை செய்ய, கைது செய்ய முயற்சித்தாங்க தான். ஆனால் ஃபைனலி, இறுதியாக இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும்படியாக சில 100 பேர் வந்திருக்கிறாங்க. மார்க்கு 14:43. உடனே அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். யோவான் 18:2. இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இங்கே எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் பார்க்குறோம். அது இரவு வேளை, பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும், ஏற்கனவே பார்த்தோம் பட்டயங்களோடும், அப்புறமா தடிகளோடும், இங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது ஆயுதங்களோடும். எல்லாமே நமக்கு பொருந்தது. அப்படி ஆண்டவரை கைது செய்யும்படியாக வர்றாங்க. ரொம்ப தீவிரமாக வர்றாங்க. ஒரு ஆக்ரோஷமான கூட்டம் வருகிறது. சில நேரங்களில் அவனை என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு வருவாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி வர்றாங்க. இதில் யூதாஸ் அந்த இடத்தையும் அறிந்திருந்தான், வழியை அறிந்திருந்தான், ஆண்டவரை நன்றாக அறிந்திருந்தான். அவரை காட்டி கொடுக்கும்படியான ஒரு சைகை, ஒரு சமிங்கை எப்படி கொடுக்கலாம் என்று ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறான். அந்த திட்டமானது ஒரு ஒப்பந்த அடிப்படையில், நான் அவரை காட்டி கொடுப்பேன், காட்டி கொடுப்பதற்கு அவரைதான் என்று சொல்வதற்காக, உங்களுக்கு காட்டுவதற்காக முத்தமிட்டு காட்டி கொடுப்பேன், இவ்வளவு பணத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி யூதாசு ஒரு அக்ரிமெண்ட்டோட, ஒப்பந்தத்தோடு தான் வர்றார். அப்போஸ்தலர் 1:16 வாசிக்கிறோம், சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை. பார்த்தீங்களா? இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டினவன். அவன் மனமு வந்து
அந்த திட்டத்துக்குள்ளே, அந்த சதி திட்டத்துக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தவனாக he was committed to do. அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ணணுன்றதையும் அவன் திட்டமிட்டிருக்கிறான். அதற்கான கூலியும் பெற்றுக்கொண்டான். அந்த இரவு மற்ற சீஷர்கள் அதிக உறக்கம். அப்போவே ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரம் கூட எனக்காக நீங்கள் விழித்திருக்க முடியாதா? கடைசியாக சொன்னார், போங்கப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. ஒருவேளை அவங்கெல்லாம் போயிட்டாங்களா, கொஞ்சம் பேர் இருந்தாங்களா நமக்கு தெரியல. ஆனால் ரொம்ப விழிப்போடு இருந்தது அதில் யாருன்னு சொன்னால் யூதாஸ் தான். விழித்திருங்கள்னு சொன்னவங்கெல்லாம் விழித்திருக்கலை, அவங்க உறங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் 3 முறை ஜெபிக்க சென்ற போது பார்த்தோமா. ஆனால் ரொம்ப விழிப்பாக, ரொம்ப கவனமாக, விஜிலண்ட்டாக இருந்தது யாருன்னு சொன்னால் யூதாஸ். ஏன் தெரியுங்களா? அவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது, ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கான திட்டம். இன்றைக்கு நாம் விழித்திருக்கிறோம். இன்றைக்கி இந்த தலைமுறையில் பிள்ளைகள் அதிகமாக இரவிலே விழித்திருக்கிறாங்க. என்ன திட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில்? உங்களோட கோல் என்ன? அந்த இரவில் எத்தனை மணி நேரங்களை நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கீங்க? உங்கள் மனமும் ஆவியும் கெட்டுப்போகிற மாதிரி, உங்கள் குணம் கெட்டுப்போகிற மாதிரி, உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்கள் உடல் ஆரோக்கியம் கெட்டுப்போகிற மாதிரி இரவிலே விழித்திருக்கிறோம். யூதாஸ் விழித்திருந்தான் ஆண்டவரை காட்டி கொடுக்க. இன்றைக்கு நாம் இரவில் அதிகம் விழித்திருக்கிறோம். என்ன பிரயோஜனம்? அதனுடைய பலன் என்ன? நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் உண்டு. அது நல்லதாக இருக்குமானால் நல்ல பலனை கொடுக்கும். இரவெல்லாம் போய் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கு கூலி, ஒரு சம்பளம் வரதான் போகிறது. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் இரவில் வெறுமனே விழித்து களியாட்டங்களில் ஈடுபட்டு அல்லது இந்த ஃபோனில் பல மணி நேரங்களை அதில் பார்த்து கொண்டு என்ன ஆகிறோம், என்ன ஆகப் போகிறோம் சிந்திக்கணும். ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்கக்கூடாதா? ஆனால் விழித்திருந்து ஒருவன் வந்தான், அவன் அவரை காட்டி கொடுக்க வந்தான். நம்முடைய விழித்திருப்பு என்ன பலனை கொடுப்பதற்காக என்பதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 52வது வசனம். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனைத் தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. என்ன எப்படி போய் வந்திருக்கீங்க? தேவாலயத்து சேனை தலைவர்கள். இங்கே ரோம போர் வீரர்கள் வந்த மாதிரி தெரியல. ஆனால் தேவாலயத்தினுடைய ஒரு காவல் படை இருக்கிறாங்க, ஒரு சேனை இருக்கிறது. அவங்களுக்கு அது ரொம்ப காலமாக அவங்க அதை வச்சுருக்காங்க. ரோம அரசாங்கம் கூட அது அவர்களுக்கென்று தனிப்பட்ட விஷயம்னு விட்டுருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கூட பொற்கோவில் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சேனை இருக்கும், அதுக்கு ஒரு தளபதி இருப்பார். ஏன்னா அது பொற்கோவில் பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு பெரிய பாதுகாப்புக்காக ஒரு படை சின்னதாக வச்சுருப்பாங்க. அப்படியானால் இந்த வழக்கம் இருந்திருக்கிறது. மிகப்பெரிய தேவாலயங்களுக்கு அவர்களுக்கான ஒரு வீரர்கள், வேட்டிக்கன் சிட்டியில் கத்தோலிக்கத்தோட தலைமையகம் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே அவர்களுக்கான ஒரு சேனை இருக்கிறது. அப்போ இங்கே தேவாலயத்து சேனை தலைவர் அப்படியானால் அந்த படையிலிருந்து வந்தவர்கள் கூட வந்திருக்கணும், அந்த வீரர்கள் வந்திருக்கணும் ஆண்டவரை பிடிக்கிறதுக்கு. அப்போ சொல்கிறார் அவர், என்ன ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி வந்திருக்கீங்களே. சரி, இப்படிலாம் சொல்லிட்டா கூட ஆண்டவருடைய மனம் எப்படி இருக்கும்ல? அவர் இந்த கண்டிஷனில் அவர் வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா, நம்முடைய பாவங்கள் நிமித்தம்தான். அதை நாம் இன்றைக்கும் உணரலைன்னா, அதை நாம் நினச்சி உணர்ந்து பார்க்கலன்னா நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாக நடக்க போகிறோம்? சிந்திப்போம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் அவமானங்களையும் சிறுமையையும் அவர் இப்படியெல்லாம் அனுபவித்தார் என்பதை தான் இப்போ நம்ம கவனிச்சிட்ருக்கோம். யோவான் 18:12. அப்பொழுது போர் சேவகரும் 1000 போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி. 1000 பேருக்கு தலைவன், 100க்கு அதிபதினு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப ஹை லெவல் கேடரில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க வந்திருக்காங்க. இந்த முறை மிஸ்ஸே ஆகக்கூடாது. ரொம்ப தெளிவாக, மிக சரியாக, துல்லியமாக ஆண்டவரை பிடிச்சிடணும். இதுக்கப்புறமா சான்ஸே கிடையாது, இதான் கடைசி வாய்ப்பு என்பதை போல அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராங்க ஆண்டவரை கைது செய்வதற்காக. இப்போது இந்த மாதிரி ஆயுதங்கள், ஒரு 100கணக்கான ஆட்கள், சேனை தலைவர் அல்லது அதோடு கூட வந்த போர் சேவகர்கள், இவ்வளோ பேரும் வரணும்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்திருக்கணும். என்னென்னா, இவரை பிடிக்க முடியாது, எப்படினாலும் இவர் தப்பிச்சிருவார், ரொம்ப பிரமிப்பு, ரொம்ப ஆச்சரியமான ஒருவர் இவர், இதுக்கு முன்னாலெலாம் நம்மலாம் முயற்சி பண்ணியிருக்கோம்
அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கான அனுபவம் இருந்ததுனால தான் இந்த முறை தவறியே போகக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு பந்தோபஸ்தாக வராங்க. பாருங்களேன், யோவான் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. அவங்க கிட்டே ரீச் பண்ண முடியல, அப்படியே விட்டுடுவாங்க, அப்படியே விலகி போயிடுவாங்க. சில நேரத்தில் பிடிக்க போவாங்க, அங்கிருந்து அவர்கள் கண்களுக்கு முன்பு அவர் மறைந்து போயிடுவார். இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்ததுனால இந்த முறை ரொம்ப ஸ்ட்ராங்காக வராங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் சீடர்கள் தான் கூட இருக்காங்க, மற்றவர்கள் தூரமாக இருக்கலாம். அல்லது அங்கே வந்த யூதாஸ் இப்பொழுது மிக நெருங்கி கிட்ட வந்துகிட்டே இருப்பான், ரொம்ப கிட்ட வந்துக்கிட்டே இருப்பான். இப்போ என்ன கான்வர்சேஷன் பார்க்கலாம். இப்போது ஆண்டவரை கைது செய்யவே முடியாத மாதிரி அவர் நழுவிடுவார் அல்லது மறைஞ்சிடுவார், இது வரைக்கும் முடியல அப்படின்னு அவங்க நினச்சி இப்படி வந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், ஒரு கன்னத்தை அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுங்க அப்படின்னு போதிச்சவரை இவங்க பிடிக்க வராங்க. அப்படியானால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? போதனை இதானே. இன்னொன்று, இந்த யூதாஸ் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பாசாங்கா அப்படியே கிட்ட வந்து அவரை முத்தமிடுற மாதிரி முத்தமிட்ட உடனே அவங்கெல்லாம் வந்து இவரை பிடிச்சிருவாங்க. இதுதான் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு விஷயம். இப்போது யூதாஸ் கிட்ட வருகிறான், ஜனங்கள் அப்படி கிட்ட வர்றாங்க, ஆண்டவர் பார்க்குறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 44. அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். யோவான் 18ஆம் அதிகாரம் 4. இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். முன்கூட்டி அந்த கூட்டமானது அப்படி நெருங்கி கிட்ட வரும் பொழுது இவரே கொஞ்சம் ஃபார்வர்டில் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, யாரை தேடுகிறீர்கள். ரொம்ப ஷாக்காக இருந்திருக்கும்ல அவங்களுக்கெல்லாம். இவரே கேட்குறாரு, யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஒருவனை தேடி, ஒரு குற்றவாளியை தேடி ஒருவரை கைது செய்வதற்காக அப்படி தானே வர்றாங்க அவங்க. ஆண்டவர் முன்கூட்டியே கேட்டுட்டாரு. இந்த இடத்துல நல்லா கவனிச்சோம்னா யூதாஸ் படபடத்து இருக்கணும். யூதாஸ் அந்த இடத்துல தன்னுடைய வேலையை சில நொடிகளில் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக இருந்திருக்கணும். கவனிச்சிங்களா? 5ஆம் வசனம். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். அவன் கூட தான் நின்றுட்டுருக்கான். நான் தான் சொன்னார், நசரேயனாகிய இயேசுவை அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. யூதாஸ் என்ன செய்தான்? மத்தேயு 26:49. உடனே அவன் இயேசுவிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ரொம்ப நெருடலாக அல்லது ரொம்ப சங்கடமாக ஆண்டவர் அந்த விஷயத்தை அந்த நிகழ்வை எப்படி கையாண்டார் என்பதையும், அதுக்குள்ளே இருந்த மனிதர்கள் குறிப்பாக யூதாஸும் மற்ற அப்போஸ்தலர்கள் பக்கத்தில் இருந்தாங்கல்ல, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி போராட்டம் அங்கே இருந்திருக்கும் இல்லையா. அவர்கள் காட்சிகளும் காதில் கேட்ட விஷயமும் அங்கே நடக்கிறதும் அவர்களை மிகப்பெரிய அளவுக்கு இருதயத்தை கொதிக்க வச்சிருக்கும் இல்லையா. ரபி வாழ்க என்று சொல்லி அவன் முத்தம் செய்தான். ஆண்டவர் கேட்குறாரு, என்னத்துக்குப்பா வந்த? அவர் தான் தெரியும், இருந்தாலும் கேட்குறார், என்னத்துக்குப்பா வந்த? சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தெரியும், அம்மா கேட்பாங்க, என்னப்பா என்ன விஷயம்னுவாங்க. நமக்கும் தெரியும் நம்ம என்ன சொல்ல போகிறோம், அது அம்மாவுக்கும் தெரியும், அப்பாவுக்கும் தெரியும், ஆனாலும் கேட்பாங்கல்ல. ஏன் அப்படின்னா கொஞ்சமாவது நாம் அந்த சந்தர்ப்பத்தில் உணர வேண்டும். தவறானால் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி ஒரு கேள்வியும் நம்ம வாயால் அந்த பதிலையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி தான் கேட்டார், நீ என்னத்துக்காக? பதில் சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களாம் வந்து அவரை பிடிச்சிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த காட்சி மட்டும் கூட நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டபடினால் நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நல்லா செய்யணும், நான் தேவனுக்கு பிரியமாக வாழணும் அப்படின்ற முடிவு எடுக்கலாம். அதாவது கைது செய்த அந்த காட்சிக்குள்ளே இருந்த இந்த விஷயங்களுக்காக மட்டுமே கூட சிந்திக்கலாம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தது பெரும் பாக்கியம்.
அவர் பல பாடுகள் பட்டது மிகப்பெரிய ஆச்சரியம். அவர் ஒரு குற்றவாளி போல நின்று அங்கே பேசினது எங்கள் மனதுக்கு அதிர்ச்சியும் வேதனையுமாய் இருக்கிறதப்பா. ஆனால் எங்கள் பாவங்களுக்காகவே அவர் அப்படி ஆனார் என்பதை உணர்கிறோம். பாவத்தை விட்டு ஓய்ந்து நீதியை நேசித்து ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு பிரியமாய் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பலப்படுத்தும், நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.